ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு வீடியோ போட்டு. ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால் ரொம்ப நாள் எதுக்கு விட்டு வச்சோம், அதனால் சீக்கிரமாக மறுபடியும் ஒரு லாங் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எப்போ நான் எடிட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நான் அப்படியே ஒரு அன்கட்டாக தான் போட பார்ப்பேன். ஸோ எப்போ நான் இது போட போகிறேன்னு தெரியலை. எதுக்குடா இந்த வீடியோன்னு பார்த்தா 2025 அப்படி ஒரு ரீகேப் மாதிரி, ரேப் அப் 2025 மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். என்ன நான் கொண்டு போக கூடாது, என்ன நான் வந்து கொண்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ ஜென்ரலாக தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. முதல்ல ஒரு லைஃப் அப்டேட்னு பார்த்தா, நான் வந்து இந்தியாவிலேருந்து அயர்லாந்து வந்து மாஸ்டர்ஸ் இன் சஸ்டெயினபிலிட்டி முடிச்சிருக்கேன். ஸோ அதோட மார்ச்லேருந்து ஐம் ஒர்க்கிங் இன் அயர்லாண்ட். இந்த இயர் வந்து நல்லாவே போயிருக்கு எனக்கு. நான் என்ன கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம், கொண்டு போகணுன்னு நினைக்கிற விஷயம் வந்து காமன் திங். நம்ம எல்லாருமே அதை வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து கொண்டு போகவே கூடாது 2026க்கு வந்து ஓவர் திங்கிங். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணியும் பாதிக்கு மேலே நேரம் வந்து போகுது. நம்ம ஓவர் திங்க் பண்ணுற விஷயம் வந்து நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கவும் நடக்காது. ஆனால் நம்ம ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வரவுமே முடியாது. ஸோ நம்ம ஓவர் திங்க் பண்ணுறி, சரி இவங்க நினைப்பாங்களோ, அவங்க நினைப்பாங்களோ, இப்படி பண்ணால் தப்பாயிரும், இப்படி பண்ணால் தப்பாயிரும், ஒரு வேளை இப்படி நடந்தால் என்ன, இப்படி ஒரு வேளை நடக்கலைன்னு என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட், இந்த மாதிரி நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம வந்து நிறையா வந்து டைம் போகுது. ஸோ இதை வந்து 2026க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டே போகக்கூடாது. நம்ம ஓவர் திங்க் பண்ண போகிறோம், ஜோனுக்குள்ளே போகிறோம் நமக்கு தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணிடலான்னா, நம்ம வேறு ஏதாச்சும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் துணி மணிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு சாங்கை போட்டுவிட்டு, ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒரு சம்திங் ஏதாச்சும் போட்டுட்டு அது ஒரு சைடு ஓடட்டும், நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் வந்து வேறு திங் நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். ஸோ ஓவர் திங்க் போகிற மாதிரி நமக்கே ரியலைஸ் பண்ணால், சரி ஓகேப்பா இனிமேல் இது வேணாம், நம்ம ஓவர் திங்க்குள்ளே தான் போகிறோம் அப்படின்னு வேறு ஏதாச்சும் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம இருக்கலாம், நம்ம டைமை சேவ் பண்ணிக்கலாம், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறத வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னா, நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறது. இதில் நம்ம முக்கால்வாசி வேஸ்ட் பண்ணுறோன்னா கேட்ஜெட்ஸில் தான். பார்த்துட்டு யூடியூப் ரீல்ஸு அந்த மாதிரி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், குக் பண்ணுறதா இருக்கட்டும், பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸை பண்ணலாம். நம்ம வந்து நமக்கு தெரியும், நம்மளே வந்து இதில் தான் டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். சீரீஸ், ஸ்க்ரோலிங்கு ஆர் ஜஸ்ட் லைக் கேம்ஸ், இப்படி தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். திங்கஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு தான் யோசிக்க மாட்டோம். அதை தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். நமக்கான ஒரு ஹேபிட்டை வந்து கொண்டு வரணும். லைக் வந்து மெடிடேஷன் ஒரு யோகா ஒரு ஜேர்னலிங். நமக்கு எது பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். எனக்கு வந்து டான்ஸிங் பிடிக்கும், எனக்கு ஜேர்னலிங் பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒன்று பிடிக்கும். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹேபிட் வந்து கொண்டு வந்துக்கலாம். பிடிக்கலன்னா கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும்ல, கொஞ்சம்னாச்சு எதுலையாச்சு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி புதுசாக இது பண்ணலாம். புக்கு படிக்கிறத வந்து எல்லாருமே கல்டிவேட் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு புக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு பேஜ் கூட படிங்க போதும், அவ்வளோதான். ரொம்ப ஒரு புக்கே படிக்கணும் 1 வீக்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. டெய்லி ஒரு பேஜ் படிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஸோ கேட்ஜெட்ஸ் டைம் வந்து எல்லாருமே குறைச்சிக்கணும், நானுமே தான் குறைச்சிக்கணும். ஸோ தட் வில் பி தி நெக்ஸ்ட் ஒன். அப்புறமேட்டு என்ன கொண்டு போகணும் ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா, ஹெல்த்தி ஈட்டிங், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஹெல்த்தி ஈட்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அன்ஹெல்த்தியாக. மேபி நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட், ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சும்மா சொல்லலை. ஜஸ்ட் ஒரு 2 திங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் நான் வந்து ஸ்பினாச்சும் ஆர் நட்ஸ் ஆர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன்னா ஆரம்பிங்க.
இட்ஸ் நாட் தட் யூ ஹவ் டு டேக் இட் லைக் ஸ்பினாச்னா எவ்ரிடே எடுக்கிறது தான் ரொம்ப குட் ஆக்சுவலி. பட் ஸ்டில் நீங்கள் அதை அப்படி தான் எடுக்கணும். டெய்லி மெடிசன் மாதிரிலாம் எடுக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஹேவ் இட். ஓகேப்பா, வீக்லி ட்வைஸ் இது எடுக்க போகிறேன், வீக்லி ஒன்ஸ் இது எடுக்க போகிறேன், அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் எல்லாமே. ஸோ பிடிச்சது பிடிக்காதது அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. எல்லாமே ஃபுட்டு தான், எல்லாமே ஹெல்த்து தான். ஸோ எக்ஸு, ஸ்பினாச், கர்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, there are few food items that we have to intake every day or like weekly twice. இப்போ தான் இந்த சிறுதானியங்கள்லாம் சொல்கிறாங்க, மில்லட்ஸ் எல்லாம். ஸோ தட்ஸ் டூ குட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நானும் எடுக்கிறேன்னா டெய்லியும்னு கேட்டால் இல்லை, அதெல்லாம் எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கூட நான் எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நானும் கொண்டு போகிறேன். நீங்களும் அதை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் டு ஈட் ஹெல்த்தி. இட்ஸ் ரியலி குட் ஃபார் யுவர் ஹெல்த். நம்ம நல்லா சாப்பிட்டாவே நம்மளோட ஃபுட்டோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட மைண்ட்லேயும் சரி ஃபிசிக்கலாகவும் நமக்கு தெரியும். நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். அந்த நெக்ஸ்ட் திங் ஸ்டார்ட் டு பி கிரேட்ஃபுல். ஸோ ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும், கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிங்க. தேங்க்ஃபுல்லாக, அப்பா நம்மக்கிட்ட இது இருக்குது, இது இருக்குது. சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும் போது லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல், லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம், ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இல்லாததை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் என்ன இருக்கோ ஹாப்பியாக இருக்கணும். ஸோ தட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வேல்யூ பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாகும், சாட்டிஸ்ஃபைடாக ஆகும். ஸோ தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அது 2026க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சன் இருக்கும்போது இந்த வீடியோ ஆரம்பித்தோம். ஸோ அப்போ சன் போயிட்டு வருது. ரொம்ப ரேர் தான் வின்டர் டைமில் சன் வருது. எனக்கு கொஞ்ச நாள் சன்னியாக இருந்ததுன்னு ஆரம்பித்தேன் வீடியோ. ஆனால் இப்போது சன்னி போயிடுச்சு. அப்பப்போ போயிட்டு வருது. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்னோட இதில். ஸோ அண்ட் தென் த லாஸ்ட் திங், மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரியலுங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம லிசன் பண்ணிகிட்டே இருக்கும். ஆக்சுவலி பாசிட்டிவ் திங்கை பாசிட்டிவாக யோசிச்சு அது நிஜமாகவே லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். ஸோ நெகட்டிவாக யோசித்தா நெகட்டிவாக தான் நடக்கும்னு இல்லை, நெகட்டிவாக யோசிக்காதீங்க. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஸோ ரியல். நினச்சிட்டே இருந்தால் அது நடக்கும். என் லைஃப்லேயும் நடந்திருக்கு 2025. அதே மாதிரி 2026லேயும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே பண்ணுங்கள், கண்டிப்பாகவே நடக்கும். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் 2026 நமக்கு எல்லாருக்குமே. ஸோ யா, மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியலுங்க, நம்புங்க. Wrap up 2025 இது இல்லாட்டி எப்படி? ஸோ கமெண்ட் யுவர் ஃபேவரட் சாங் பிலோ. இதுதான் என்னோட ஃபேவரட் சாங்.